இன்றைக்கி வெண்பொங்கல் செய்ய போகிறோம். சிறுபருப்பும் பச்சரிசியும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிடணும். க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து எத்தனை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 2.5 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா குக்கரில் 2 விசில் வச்சுருங்க. குக்கரில் 2 விசில் வச்சுருங்க. பொங்கல் வந்து விசில் வச்சாச்சு. அது தாளிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், மிளகாய், பச்சை மிளகாய், அண்டிப்பருப்பு, கருவேப்பிலை, நெய். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி, மிளகு, ஜீரகம் போடுகிறோம். நல்லா வதக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அண்டிப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. விசில் எடுத்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போ இந்த தாளிப்பை இதில் கொட்டப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. புகையாக வருது, தெளிவாகவே தெரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் சாப்பிடலாம். இப்போ தான் வெண்பொங்கல் ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படி எடுத்து இந்த சாம்பாரில் அப்படி வச்சு, கொஞ்சம் சட்னி இதுக்கு மேலே வச்சு, வடையும் இப்படி வச்சு அப்படி எடுத்து சுட சுட இருக்குது. அப்படி சாப்பிட்டா ருசியோ ருசி.